ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனாஸ் குக்கிங் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ஈரல் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், 6 months ஒன்ஸ் வெறும் சிக்கன் மட்டன் இதையே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் செப்ரேட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே சிக்கன் மட்டன் செஞ்சு போர் அடிக்கிறது. இந்த மாதிரி ஈரல், ரத்தம், மூளை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் டேஸ்ட்டாகவும், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆஸ் யூஷுவல் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு பொரிய விட்டு, கருவேப்பிலையும் போட்டுட்டு, அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தையும் அதுக்குள்ளே சேர்த்து, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடவே டொமேட்டோவும் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி ஈரலில் நல்லா உப்பு, மஞ்சள் பொடி, லெமன் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு, அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துட்டு, கரம் மசாலா 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, எல்லாத்தையும் லெமன் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற விட்டுரும். அது நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் அது கூடவே நான் வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிட்டுறேன். அது கூடவே 2 ஸ்பூன் பெப்பர் பொடியும் போட்டுக்கிறேன். நம்ம தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்துட்டு சென்டரில் கூட சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை ஈரலை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. காரம் பத்தலைன்னா நம்ம குழம்பு மிளகு அப்படி சேர்த்துக்கலாம். அது விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. இல்லாட்டி பெப்பரிலே செய்யணுன்னா பெப்பர் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு பெப்பரும் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஈரல் ஃப்ரை ட்ரையாகவும் ஃப்ரை பண்ணலாம். நம்ம சப்பாத்தி, தோசை, ரைஸுக்கெல்லாம் தேவைன்னா ஒரு திக்னஸ் கிடைக்கிறதுக்கு 2 டொமேட்டோ பியூரி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு, அது கூட தேவைப்பட்ட பெப்பர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெந்து வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈரல் ஃப்ரை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.